நம்மளை பெருநாள் நம்மளோட கூத்து அர்த்தம் வச்சு என்ன நினைக்கிறாங்க? சிஎம் போன் பண்ணி வைப்போம். அம்மா கையிலடா 1050 ரூபாய் எடுத்துக்கிட்டு கரெக்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரெக்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. யார் யாரையே கட்ட மேடம். என்ன ஆளுன்றாங்கோ மாங்காலுன்றாங்கோ தெரியல மேடம். இதுல இருக்கிற மருந்து தானே இது இருக்குது. அப்படி இல்லைங்க, எல்லாம் பெருசா கேட்டா ரொம்ப நேரம் அது கொஞ்ச நேரம் ஒரு பெரிய பாறை இருக்குது. அது சிலையா ஆகணும்னா பெரிய ஒளியா எடுத்து உடைக்கிறாங்க. சின்ன ஒளி உடைக்கல. ஆமா, அதனால சின்னதா வேணும்னு சொல்றீங்களா? நீங்க பாருங்க, ஒரு பெரிய பாறையை புழங்கனா கூட சின்னதா தான் வேணும். ஆனா இதுக்கு சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் பெருசு பெருசு தான், சின்ன சின்னதாங்க. அப்போ இது சரிப்படாது. நேரத்துக்கு 2 லட்சம் கொடுத்து நான் வந்து சரிப்படாதப்போ. அப்ப எது சரிப்படுதோ அதை பார்த்து கத்தாரம். என்னதுங்க இது? சொம்பு. சொம்பு என்னங்க உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. சொம்புக்கு புது சொம்புன்னு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது 7க்கு முன்னே உதவாங்கின பழைய சொம்பு. மேடம், சொம்புல என்னது? மோர். எது மோரா? இதுல மோர் இருக்குங்க. மோரா? நான் கொடுத்துக்கிறாங்க கரெக்ட் ஆபீஸ்ல. கண்ணை முடிக்கணும், குசு விட்டுணும். என்னங்க பண்றீங்க? எதுக்கு அங்க ஆட்டினா போவாது. மூரை சாப்பிட்டோன்னு கொஞ்சம் மூரை ஆகுது. மேடம், கவுண்டர் ஓப்பன் ஆகணும். அதனால ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? இன்னும் நேரமெல்லாம் முறுக்குது மேடம். மேடம், பணத்து பையில எனக்கு. ஆமாங்க, ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடு, பாடி தொடி. அப்படியா? எனக்கு தெரியுமா கண்ணே? 1050. கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? அது எனக்கு
மகனே ஒரு குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அம்மாடி நான் உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. மேடம் என்னடா 1050 ரூபாய் பணம் கட்டாங்கன்னா ஆமா கவுண்டர் உள்ள வச்சனா வைக்கலையா பணம் உள்ள போச்சா போச்சுடா போன மாதிரி கேட்டு நமது கரண்ட் பில்லு கட்டும் இந்த அழகான நேரத்திலே நமது கூழமண்டல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைஞேவி நாடக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அவன் பணத்தை கொடுத்துட்டு வைத்து எடுத்து வாயா உனக்கு கேளு இந்த மேடம் டைம் ஆகுது பில்லு கொடுங்க மேடம். டேய் நீ நான் பில்லு கட்டினியா கட்டினேன். நானே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணினா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி ஆமா சொல்றத கேளுடா கேக்குறேன். பணம் கவுண்டர் உள்ள போச்சா போச்சா அப்படியே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா பணம் உள்ள போச்சா ஆஃப் ஆயிடுச்சு உள்ள வர சொல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ்னா வரும். பில்லு எப்போ வந்தாதான் வாங்கி போட்டு ஏய் என்ன வேணும் உனக்கு கரண்ட் வந்த பேர் பில்லு வாங்கிட்டு போறான். தர முடியாதுடா தர முடியாது தர முடியாதுடா ஏய் ஏய் மூடுறா வாய நம்மள மட்டும் ஏய் என்னடா என்ன யார என்ன கூட்டது எங்க அம்மா வர அடிங்க அம்மா தப்பா யாருடா ஊசி போட்டு நக்கி போடுவேன் அம்மால பெருநாள் தான் நம்மளோட கூத்து அத்த வச்சவங்க என்ன நினைக்கிறாங்க. என்னடியா சிஎம் போன் பண்ணி வைப்போம். அம்மா கையிலடா அம்மா என்னென்னவோ பண்ற பயமா யூஸ் வர நான் யாரு என்னன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்து அது யார் தெரியுமா யார் தெரியுமாடா இளைய
தாசியா? ஆமா. தாசினா தேவடியா தானா? ஆம்பள தேவடியா 2000 ரூபாய் பணத்தை விட்டுட்டா அப்படி பணம் போயிட்டாவா? அதோ தேவடியா மேடம், தேவடியா மேடம், குளூர்ல ஒண்ணே முடியல, வாங்க மேடம். தேவடியா மேடம், ஐயோ இன்னைக்கு தான் கடைசி தேதி. என்ன பண்ணலாம்? எப்ப வீட்டுக்கு போயிருப்பான்? கூட மேடம் ஐயோ பிள்ளை கொடுங்க மேடம் கொடுங்கப்பா போக மாட்டியா? அம்மாட்ட சொல்லு பிள்ளை ஒரு தேட பில்ல வேணும் உனக்கு. உங்க ஆத்தால கூட தர மாட்டேன். உங்க அப்பா உன்னை கூட நான் தரேன். அப்பா செத்து போட்டாரு. அப்ப பில்லு வேணும். அவ்வளவுதானே மேடம்? நான் பாவப்பட்ட ஜென்மம் மேடம். எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும் பில்லு தரப்போனா பாட்டு. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. அம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம். அம்பள பாவம் வாங்காத தேவடு தேவடு. பாவாட சாமியார் மயிர அடிக்கிறா. சரி சரி ஒரு 50 ரூபாய் கேசி போடுறா முட்டி. யாரா? என்னதாண்டா நான் முட்டு போடுவான். ஆமா என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் அவர் சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டியிருப்பாரு. கட்டியிருப்பாருன்னா இப்படியா? சீ அப்படி போடு. கை நீட்டுறா. என்ன பண்ணலாம்? அக்காவுக்கு ஆரத்தி எடுங்க. ஆரத்தி எடுக்கிறது கூட பணம் இல்லை. எடுத்து இந்த பால் எடுத்துனாக்கா சிங்க அனுப்படா பால் கை நீட்டா. சீ அப்படி நீட்டு. அப்படி அதான் எடுத்து போ. தேவடியா மேடம், தேவடியா மேடம், நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகம். என்ன பண்ணலாம்? நான் டோராபுரா மலையில நான் எப்படி மேடம்
பணம் இல்லாத போனா என்ன அப்படி ஒட்டுங்க மாதிரி நடிக்கிறீங்க என்னவா மேடம்? என் கொண்டாடி திட்டுவா சத்தியமா ஏமல நான் இருக்க மாட்டேன். உண்மையாவே பிள்ளை இல்லாத போனா ஹெல்ப்பர் திட்டுவா. ஆகையாலே எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்கிட்ட இருந்த வேலை இருக்க போது நாம இருக்கு எப்படியா ஹோட்டல இருந்தா வேலை உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே. இங்க வா, ஏன் பேர் தேடி இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை பேர் வருவாங்கடா. அதனால அவங்கள ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் தான் செவடியா முண்டை எல்லாத்தையும் உரிவி தொலைச்சு தேடி ஒருவர் வாடா அவங்கள உள்ள அனுப்பி போடணும். இந்த வேலைக்கு பேரு நம்ம டாபர் மாமா வேலை. மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கணும். 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை. ரேட்டு நானும் சொல்லு. டக்குன்னு சொல்றீங்களா குட்டி? அது பத்தி சின்ன பையன் 3 குரூப் வரும். அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ். பிரியாவை கூட போய் வர ஃப்ரீயாடா. நீ போவ. நான் டாபர் மாமா எப்பா 1 ரூபாய் 2 ரூபாய் தான் மட்டும் மாமா நம்ம பண்ணுக்கு வழியாங்க பண்ணு வாங்கி தராங்க. அதுவும் அந்த பண்ணு மானம் அப்படியே வாடா. அப்படியே அதுக்கு மேல இந்த மாதிரி இருக்காங்க பத்தியா? பகுதியில் உங்களுக்கு அந்த யானை அப்படி உள்ள ஒருத்தர் இல்லையா? வா அப்படி இந்த மாதிரி 60 பசங்க இருக்காங்க பாத்தியா? பசங்க அவங்கள 100 ரூபாய் அதிகம்டா. 100 ரூபாய் அதிகம். மாதிரி சோசியல் சர்வீஸ் யாருமா பண்ணுவாங்க? 100 ரூபாய்க்கா? 100 ரூபாய் போடுங்க. அப்படியே வெளியே எடுத்து நடக்கிறீங்க. 100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்ல அது என்னன்னா 10ஆம் தேதினா மாங்காய் கூட்டோட போய் நின்னுடு. எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. ஏமாத்தமா வயசு கலராது. அப்படியே இந்த குளிர்ல கூட என்ன ரொம்ப உக்காந்துக்கிறீங்க. அதாம்மா 1000 ரூபாய் நம்ம சேர்க்கவே கூடாது. ஏன் இப்படி வாரம் வஞ்சிர பண்ற அறியாத பசங்க 100 ரூபாய் தாத்தா தானே 1000 ரூபாய் கேக்குறீங்க. அவனுக்கு பருத்து போட்டு பையா டக்குன்னு போயிடுவானுங்க. இந்த கேர் இங்கிட்டு பாரு மாட்டுக்கு தெரியாது. காதல் கிழக்க விளக்கால விடாது. சம்பா நாட்டு அழைக்க மாட்டாங்க. சட்டி சுட்டதடா நெஞ்சி சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி சுட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்பா நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா. என்ன
பேசுறிய நீ என்ன இங்க ஏய் அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். காதலியா ஆமாடா. யார் அது இதற்கா பார். சிலை கர்ர சிலை கர்ர சிலை சிலை எனது காதலி. பையன் நமக்கு முன்னாடி கரண்ட் பில்ல கட்ட நண்பா என் பதவியை ராஜனாமா செய்கிறேன் முதல்ல விஷயம் உள்ள போ. என் பிள்ளையும் சேர்ந்து